ஹாய்ங்க, இட்ஸ் செகண்ட் ஆடி ஃப்ரைடே. எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாமி செல்ஃபை வந்து நாங்கள் கீழே ஷிஃப்ட் ஆக்கிட்டோம். ஏன்னா உட்காந்து சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் லாஸ்ட் 1 வீக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன், லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எதையோ யோசிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த வீக் ஃபுல்லாகவே. அதனால தான் நான் வந்து எந்த வீடியோஸும் அப்லோடே பண்ண முடியல. ஏன்னா நம்ம தேவையில்லாமல் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா, தனியாக இருக்கும்போது. அதுதான் நான் யூஎஸ் வந்த புதுசில் எனக்கு இந்த மாதிரி இருந்ததுங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற ஸ்டேஜில் திரும்ப அந்த இடத்துலேருந்து நாங்கள் வேறு இடம் ஷிஃப்ட் ஆகும்போது ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பேசுகிறக்கு அப்படின்னு யாருமே இல்லை. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால எனக்கு இந்த 2 months வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் யூடியூப் சேனலை ஆரம்பித்து சரி அதில் ஃபோக்கஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா மறுபடியும் திரும்ப லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது. அதனால் திரும்பவும் வீடியோஸை வந்துட்டு எடுத்த வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கேங்க. அதனால் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த வீடியோஸை மட்டும் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நல்லபடியாக சாமி கும்பிட்டு பாப்பா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை கூழ் சாமிக்கு வந்துட்டு கூழ் செய்யணும். செஞ்சு படைச்சி சாமி கும்பிட்டு கொஞ்சம் திருப்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே அதுதான். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் புலாவ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். கடைசியில் பிரியாணி மசாலா ரொம்ப நாளாக வாங்கி வச்சது இருக்கே, அதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதை வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி பண்ணேன். வெஜிடபிள் பிரியாணி. இல்லைன்னா ஃப்ரைடே மோஸ்ட்டாக வந்து சாம்பார் ரைஸு அப்படி தான் நான் ரெடி பண்ணுவேன். பாப்பா பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக மத்தியான டைமில் வந்துட்டு தூங்குவா. ஒரு சில நாள் தூங்கவே மாட்டாள். தூங்காத நாள் ஃபுல்லாக அவள் என் பின்னாடியே தான் சுற்றிட்டுருப்பா. இல்லை அப்படின்னா டிவி போட்டு விட்டோம் அப்படின்னா டிவி பார்ப்பா. சம்டைம்ஸ் நான் டிவி கூட ஆஃப் பண்ணி விட்டுருவேன். அவள் என் பின்னாடி சுற்றிட்டுருப்பா. இல்லைன்னா தனியாக விளையாடுவாள். பட் தனியாக விடுறக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால கண்ணு முன்னாடி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அவளை டிவி போட்டு நான் உட்கார வச்சுட்டேங்க. வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுறது அந்த மாதிரி வேலை எனக்கு இல்லை எப்போவுமே. அது ஏன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வைப்பேன். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா சமைக்கும்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒவ்வொன்றா கட் பண்ணி ஆட் பண்ணிகிட்ருப்பேன். இதெல்லாம் வந்து அவசரமாக சமைப்பேன் இல்லையா, அந்த மாதிரி டைம் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன் நான். இன்றைக்கி வந்து சோயா சங்க்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் போட சொல்லியிருந்தார். வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணலை அப்படின்னு. இன்றைக்கி வந்து பிரியாணிக்காக நான் ஓப்பன் பண்ணி அதையும் ஆட் பண்ணி தான் போட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரோசன் தான் இருந்துச்சு வீட்டில். ஸோ அதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால ஃப்ரோசன் வெஜ்ஜீஸ் வச்சு தான் நான் வந்துட்டு பிரியாணி இன்றைக்கி பண்ணியிருந்தேன். எல்லாமே ஃப்ரோசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லைங்க. உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சோயா சங்க்ஸு இது மட்டும்தான் இருந்துச்சு. மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரோசனோடது தான். என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி நான் குக் பண்ணேன். ரெகுலராகவும் நான் அந்த மாதிரி சமைக்க மாட்டேன். ஒரு வழியாக லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வடை கேட்டார். பருப்பு வடை தாங்க. நான் வந்து மார்னிங்கே வந்து ஊற வச்சிட்டேன். அதனால் வந்துட்டு ஈவினிங் வந்து அவருக்கு வடை போட்டு காஃபிலாம் வச்சு குடிச்சிட்டு செமையாக போச்சு. அப்புறம் மெயில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு எப்பவும் போல் லீசிங் ஆஃபீஸ் வர சொல்லி மெயில் வந்துருந்துச்சு. அதாவது லீசிங் ஆஃபீஸில் வந்துட்டு ஏதோ கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஆக்சுவலாக அது ஒரு பர்த்டே பார்ட்டி அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. பட் நாங்கள் வந்துட்டு அதெல்லாம் போகலைங்க. ஜஸ்ட் உள்ளே போயிருந்தோம். அங்கே வந்து பர்கர் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருந்தாங்க. யாரோ ஒருத்தர் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் தான், எனக்கு கரெக்டாக நேம் தெரியல. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு என்ன நடந்தால் என்ன, நம்மளுக்கு சோறு தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க, என்ன நடந்தால் என்ன, நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். பட் இருந்தாலும் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா. அங்கே வந்துட்டு பீஃப் பர்கர் தான் கொடுத்துட்ருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு பீஃப் எல்லாம் சாப்பிட மாட்டோம். அதனால் பீஃப் எல்லாம் எங்களுக்கு வேணாங்க அப்படின்னு டீசெண்டாக ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க. வந்து லீசிங் ஆஃபீஸ் போயிட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்காக தான். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஷாப் போகிறோம். இது வந்துட்டு எல் ரிச்சோ அப்படின்னு சொல்லியிருந்தது. ஐ திங்க் இது வந்து ஒரு ஸ்பானிஷ் ஷாப்பு. அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குமா என்ன ஏதுன்னுலாம் எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போனோம். பட் கடை வந்து ரொம்ப பெரிய கடைங்க. பட் நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இல்லை அப்படின்னாலும்
நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா பேக்கரி செக்ஷனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.